இங்க ஒரு எக்ஸாம் ஹால்ல எல்லாருமே டிஃபரெண்டா காப்பி அடிக்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த சார் ஒரு சேலஞ்ச் பண்ணிருப்பாரு. அது என்னன்னா இவரோட வாழ்நாள்ல யாருமே ஒரு பிட் அடிக்க விட்டதே இல்ல, முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த சப்ஜெக்ட்ல நீங்க பிட் அடிச்சு மாட்டிக்கிட்டா இதுக்கப்புறம் எழுத போற எல்லா சப்ஜெக்ட்டுமே ஃபெயில் தான் சொல்றாரு. இத கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்காக தான்டா இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன்னு சொல்லி ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. சோ அதுக்காக இந்த பொண்ணு கால்ல பிட் எழுதிட்டு வந்திருக்கா. இந்த பக்கம் பார்த்தா ஒரு பையன் ஆன்சர் எல்லாம் பிரிண்ட் பண்ணி வாட்டர் கேன்ல ஸ்டிக்கரா ஒட்டி எடுத்துட்டு வந்திருக்கான். அப்படியே சைடுல பார்த்தா ஒரு பொண்ணு நகத்துல ஆன்சர் எழுதிட்டு வந்திருக்கா. இப்போ இந்த சார் ஜூ மந்திர காலின்னு சொல்றாரு. இந்த மந்திரத்தை சொன்ன உடனே இந்த 3 பேர் பிட் அடிச்சதையும் இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. சோ இப்போ இந்த 3 பேருமே கேலி. இங்க ஒருத்தன் உள்ள ஏசி இருக்கிறதுனால குளிருதுன்னு சொல்லிட்டு விண்டோவை திறந்து விட்டுறான். அங்க பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட் ஸ்னைப்பர்ல ஆன்சர் எல்லாம் ரெடி பண்ணி அந்த வெளிச்சத்துல இந்த சாரோட மண்டையில ஆன்சரை ப்ரொஜெக்ட் பண்றான். ஆனா இவரு கண்ணாடி எடுத்து அவர் ஃபேஸ பாத்துறாரு. இப்போ அந்த சார் எனக்கே விபூதி அடிக்க பாக்குறீங்களான்னு சொல்லி அவரோட கன் எடுத்து அந்த பையனை போட்டு தள்ளிடுறாரு. சோ இப்போ இந்த பையனும் காலி. இப்போ இங்க ஒரு பையன் அவனுடைய ஒரு கையை பிளாஸ்டிக்கை வச்சு ரெடி பண்ணிட்டு அவனுடைய ஒரிஜினல் கையை பெஞ்சுக்கு கீழே வச்சுட்டு போனை பார்த்து ஆன்சர் எழுதிட்டு இருக்கான். இதே இந்த சார் பார்த்துட்டு ஹாய் தம்பி எப்படி இருக்குன்னு சொல்லி கையை கொடுக்குறாரு. இவனும் நான் நல்லா இருக்கேன் சார்னு சொல்லி பழக்க தோஷத்துல அவன் ஒரிஜினல் கையை கொடுத்துறான். இப்போ இந்த பையனும் காலி ஆயிடுறான். அந்த பையன் பார்த்துட்டு இருந்த பொண்ணு ட்ரெஸ்ல ஆன்சரை பிரிண்ட் பண்ணிட்டு வந்திருப்பா. இந்த சாரும் அதை கண்டுபிடிச்சிருவாரு. இப்போ இங்க ஒரு பொண்ணு இவளையே தூங்க வச்சுக்கிறா. தூங்கிட்டு அவ கனவுக்குள்ள போய் புக் எடுத்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கிறா. இதை பார்த்தா நம்ம சாரும் தூங்கிட்டு அந்த பொண்ணு கனவுக்குள்ள போய் பிட் அடிக்கிறது ரொம்ப தப்புமான்னு சொல்றாரு. இப்போ இந்த பொண்ணும் காலி. இங்க இப்போ ஒரே ஒரு பையன் தான் எக்ஸாம் ஹால்ல இருக்கான். இப்போ அந்த சார் தம்பி நீயும் சீக்கிரமா மாட்டிப்பன்னு சொல்றாரு. ஆனா அவன் என்ன உங்களால கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு கையில ஏதோ எடுத்துட்டு வந்து சாமி வந்த மாதிரி ஆடிட்டு இருக்கான். இப்போ இந்த சார் இவன் என்னடா பண்றான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு. பார்த்தா இவன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை பேயா கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட இருந்து ஆன்சரை கேட்டு எழுதுறான். சரி நம்ம சார் இதை என்ன பண்ண போறாருன்னு பார்த்தா இப்போ ஒரு சாமியாரா மாதிரி ஐன்ஸ்டைனோட ஆவிய சண்டா மந்திரம் போட்டு ஓட்டிடுறாரு. இப்போ இந்த பையனும் காலி ஆயிடுறான்.